ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு ஒரு உறவு முக்கியம் அப்படின்னு பட்டதுன்னா அங்கே கடன் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. ஏன்னா கடன்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு நடுப்புற வந்ததுன்னா அந்த உறவு முறிந்து விடும் அப்படின்னு தான் எங்களெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. கடன் கொடுக்கறது வாங்கிறது, கடன் அன்பை முறிக்கும். இதெல்லாம் உண்மையான அப்படிலாம் கிடையாதுங்க. கடன் அன்பெல்லாம் முறிக்கிறதில்ல. கடன் முறிக்கலை, நாம் தான் முறிக்கிறோம். இப்போது நான் ரொம்ப பண தேவையோடு இருக்கேன். எனக்கு கடன் அந்த நேரத்தில் என் தேவைக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் வரும்போது அதை வாங்கிக்கிறேன். நான் சந்தோஷமாக கொடுக்கும்போது அவரும் சந்தோஷமாக கொடுத்தாரு, வாங்கும்போது நானும் சந்தோஷமாக வாங்கினேன். ஆனால் திருப்பி கொடுக்கும்போது நான் ஏதோ அவர் கேட்கக்கூடாதது கேட்ட மாதிரியே நான் நடந்துக்கிறது. கொஞ்சம் கூட இதே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, ஏதோ கடன் கொடுத்ததுக்காக என்ன வேணாலும் பேசுகிறதா, எப்படி வேணாலும் கேட்குறதா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு பொறுப்பு யார்? நான் தான். நான் வாங்கின கடனுக்கு நான் தான் பொறுப்பு, அதனுடைய விளைவுகளுக்கும் நான் தான் பொறுப்பு. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் என்ன பேசுகிறோன்னா, இந்த சனி கிரகம் எனக்கு தாக்கத்தை உருவாக்கிச்சு, அதனால தான் கடன் ஆகிடுச்சு, புதன் கிரகம் தாக்கம் உருவாக்கிச்சு, அதனால தான் கடன் ஆகிடுச்சு இப்படின்னு பழியை தூக்கி கிரகங்கள் மேலே போடுறது. அடுத்தது இல்லைன்னா கடவுளே உனக்கு கண் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த அவமானத்தை கொடுத்த அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் யார் யார் மேலேயோ பழி போட்டு நான் செய்த தவறை நான் ஒத்துக்கொள்ளாதவரை இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர முடியுமானா வர முடியாது. இதுதான் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கடன் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் என்ன நோக்கத்தோடு கொடுத்தோம், என்ன நோக்கத்தோடு வாங்கணும், இதை முதல்ல யோசித்து பார்ப்போம். அன்றைக்கி நம்ம மனநிலை எப்படி இருந்தது? சந்தோஷமாக தானே வாங்கணும். கடன் வாங்கும்போது ஒருத்தர் கொடுக்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் தெய்வம் மாதிரி கொடுத்தாருன்னு பேசுவோம். அப்புறம் பணத்தை திருப்பி கேட்டால் பிரச்சனை பேசுகிறோம். ஏன் பேசுகிறோன்னா, வாங்கும்போதே கடன் வாங்கிறது இன்றைக்கி அத்தியாவசியம் ஆயிடுச்சு. கடன்றது 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகன்றது ஜோதிடத்தில் ரொம்ப அத்தியாவசியமாக ஆதி காலத்துலேருந்து இருக்குது. கடன் கொடுக்கறது வாங்கிறது, பணம்னு ஒன்று உருவான காலத்துலேருந்தே கடன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்க தான் செய்யுது. கடன் ஒன்றும் தப்பான விஷயமும் கிடையாது. ஆனால் கடனை வாங்கும்போது எப்போ திருப்பி தருவேன், அது எப்படி எனக்கு செயல்படுத்த முடியுன்ற ஒரு திட்டமிடல் இல்லாததனுடைய வெளிப்பாடு தான் கடன் தவறாக போகுது, கடன் பிரச்சனையாக மாறுது. இதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வராத பணத்தை கடனை வாங்கி செலவழிச்சேன்னா அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். இன்றைக்கி பிரச்சனையை அவசரத்துக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற பேர் வழின்னு சொல்லி எனக்கு சம்பாதிக்க முடியாத பணத்தை வாங்கி செலவு பண்ணால் அதை கடனாக்கிட்டா அந்த கடனுக்கு நான் தானே பொறுப்பு. கடன் கொடுத்த வரையும் பைத்தியக்காரனாக்குறேன் நான். திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்காமல் வாங்கக்கூடிய கடன் எனக்கு பிரச்சனைகளை தானே உருவாக்க முடியும். அப்போ விளைவுகள் தெரிஞ்சு தான் நான் இந்த கடன் வாங்கினேன் அப்படின்னா அதை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. இது ஏன் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி அல்லது நட்சத்திராதிபதி 6ல் போய் உட்காந்தா இப்படி தான் நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட வகுப்பில் நாங்கள் சொல்லித்தரோம். அதை கற்றுக்கிட்டோம். இப்போ கடன் வாங்க வேண்டிய அமைப்பு வருமானா வரும், வாங்க வேண்டி இருக்கா வாங்க வேண்டி வரலாம். என்னுடைய சிந்தனைகள் தவறாக போகுமா தவறாக போகும், என்னுடைய முடிவுகள் தவறாக போகுமா தவறாக போகும். இது தெரிஞ்சதுன்னா முடிவுகளை நான் எடுக்கிறத முதல்ல தவிர்க்க முடியும். முதல்ல முடிவுகளை 6ல் உங்கள் லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ போனால் சுயமாக முடிவு எடுக்காதீங்க. யார்கிட்ட அறிவுரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கூட ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்னம் என்னன்றது பொறுத்து தான், இந்த நட்சத்திராதிபதி என்னன்றது பொறுத்து, லக்னாதிபதி யாருன்றதை பொறுத்து தான் யார்கிட்ட நீங்கள் அட்வைஸ் எடுக்கணுன்றது கூட இருக்குது. இதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம். அப்போது அறிவுரை யார்கிட்ட கேட்டுக்கணுன்னு கூட இருக்குது. நீங்களாக முடிவெடுக்க வேண்டிய நேரம்னு இருக்குது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாத நேரம்னு இருக்குது. சரி, ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டோம், வாங்கிட்டோம், திருப்பி தர முடியல. இது தவறுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிலமை தான், நம்ம சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு. எல்லாம் நடக்கும் தான், எல்லாருக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடந்தது. அந்த நேரத்தில் தான் நான் எல்பி படித்தேன். அதனால தான் அந்த கடன்களை விட்டு நான் வெளியிலையும் வந்திருக்கேன். இன்றைக்கி கடனும் இப்பயும் வாங்க வேண்டிய அவசியங்கள் வருது. வாங்கும்போது எப்படி வாங்குறேன்றதை திட்டமிடாமல் வாங்கிறதில்லை. திட்டமிட்டாலும் நம்மளுடைய கோளாறுகள் குறைபாடுகள் ஏற்கனவே செய்த ஊழ்வினைகள் நம்மளை பாதிப்பு தருமான்னு தரதான் செய்யும். அதை கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அவசியத்துக்கு வாங்குறேன்னா அவசரத்துக்கு வாங்குறேன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த அவசியம் அவசரம் இந்த வார்த்தைகளை நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே அவசியத்துக்கு வாங்குறேன்னா அவசரத்துக்கு வாங்குறேன்னா, அவசரத்துக்கு வாங்குறேன்னா எனக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து எனக்கு தேவையான அளவுக்கு கடன் வாங்குறேன்னா, தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறேன்னா, இதை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியாதா?
இதை சுயமாக சிந்திக்க முடியாத பட்சத்தில் தான் தவறான அவசர கதிக்கு ஒரு முடிவெடுக்கும்போது கிடைச்சதை வாங்குவோம். தேவைக்கு கம்மியாக வாங்குறதும் தேவைக்கு அதிகமாக வாங்குறதும் ரெண்டுமே தப்பாக போயிடுது. என்ன தேவையோ அதுதானே வாங்கணும். தேவைக்கு அதிகமாக வாங்குறது நம்மளை தேவையில்லாத செலவுகள் செய்ய வச்சு கடனாளியாக அதிலிருந்து மூழ்கி போகக்கூடிய தன்மையை உருவாக்கி தருது. தேவைக்கு கம்மியாக வாங்குறதும் அந்த தேவையை பூர்த்தி பண்ண விடாமல் கடனும் ஆகி நின்றுக்கிட்டு அந்த பணம் விரயமாகி போயிடுது. அப்போது தேவை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கணுமானா வாங்கணும். வாங்க வேண்டிய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துவீங்க. ஒரு வீடு கட்டணும், 40 லட்சத்துலேயும் கட்டலாம், 1 கோடியிலையும் கட்டலாம். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இது 40 லட்சம் தான் கரெக்டு, 1 கோடி கரெக்டுன்னு நான் எப்படி சொல்கிறது? அது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்கள் கெப்பாசிட்டி என்ன, அதை திரும்ப அடைக்கக்கூடிய தன்மை எப்படி, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்கு வருமானம் எப்படி வரப்போகுது, இது எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் கடன் வாங்கணும். கடன்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை முதல்ல பேசுவோம். கடன்னா நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை முன்கூட்டியே பெற்றுக்கிட்டு நாளைக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நான் இன்றைக்கே அனுபவிக்க முயற்சி பண்ணுறன்றது தான் கடன். அப்போது நாளைக்கு அனுபவிக்க வேண்டியதை நான் இன்றைக்கி அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் என்னுடைய பேராசைன்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். பொதுவாக கடனில் பேராசை தான் பெரிய காரணமாக இருக்கும். இன்னொரு காரணம், ஏற்கனவே திட்டமிட வேண்டிய இடத்துல திட்டமிடாமல் விட்டுட்டு அதனுடைய பின்விளைவுகளாக இன்றைக்கி நான் அனுபவிக்கிற அவசரம் அப்படின்னு வந்ததுனால வரக்கூடிய கடன்கள். இந்த மாதிரி கடனை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 2 கடன்கள்லேயும் உங்களுடைய எதிர்கால திட்டமிடல் இல்லாததுனால வருது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அப்போ ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு என்னுடைய வருமான குறைவு வரும், அப்போ கடன் அடைக்க முடியாதுன்னு போது கடனை கம்மியாக எவ்வளோ சுருக்கமாக, இப்போது மங்கள்யான் பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. செவ்வாய் கிரகத்துக்கு இங்கேருந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க. இவங்க பட்ஜெட் ஒரு உதாரணத்துக்கு 10 கோடின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோலாம் பண்ண முடியாது, 10 லட்சம் தான் தருவேன்னு கவர்மெண்ட்டு முடிவு பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை ரீஆர்கனைஸ் பண்ணி 10 லட்சத்துக்குள்ளாரே அனுப்புறதுன்னு முடிவு எடுத்து அந்த ராக்கெட்டையும் அனுப்பிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தி காட்டின ஒரு சமூகம் தான் உண்மையிலேயே இந்திய சமூகம். அப்போது நம்ம கெப்பாசிட்டி என்ன, அதுக்குள்ளார என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். நீங்கள் தீர்மானிக்கும் போது மட்டும்தான் அதை முழுக்க கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் வரும். அதனால தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு உங்கள் வலியை உணர்றதுனால தான் நாங்கள் உங்களுக்கு பதிலும் சொல்ல முடியுது. அப்போது உணரும்போது இதை முன்னாடி கேட்டிருக்கக்கூடாதா, கடன் வாங்கின பிறகு கேட்டு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, இது இவ்வளோ நாள் ஆகும், இது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பை தான் சொல்ல வேண்டியிருக்கே தவிர ஒரு ஆறுதலுக்கு கடவுளை கும்பிடுங்க, நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கே தவிர உண்மையிலே தீர்வுகளை நீங்கள் தான் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறது மூலிமா மட்டும்தான் அதை தீர்க்க முடியுன்றது தானே உண்மை. எந்த கடவுள் உங்கள் கடனை அடைக்க போகிறார்? கடவுள் வழி காட்டுவார், உங்களுக்கு கடனை அடைச்சி தரமாட்டார். தயவுசெய்து கடவுள்கிட்ட போய் என் கடனை அடைச்சி கொடுன்னு கேட்காதீங்க, அர்த்தமே இல்லை. இது உருவாக்குனது நீங்கள், கடவுள்கிட்ட எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? இப்போ கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு இருக்குது, என்ன கேட்கணும், எனக்கு வழிகாட்டுன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி கடவுளே உங்களுக்கு அருள் புரியணுன்னா கடன் கொடுத்தவனுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். எந்த நிலைமையில் நீங்கள் அந்த கடனை வாங்கினீங்க, அது வாங்கும்போது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு எவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு அன்றைக்கி நீங்கள் இருந்தீங்க. அன்றைக்கி நல்லதுன்னு தோணுச்சு, இன்றைக்கி கெட்டதுன்னு தோணுது. அவர் இல்லை பிரச்சனை நான் அப்படிங்கிற உணர்வை முதல்ல உருவாக்கிக்கோங்க. இந்த உணர்வுலேருந்து தான் அந்த கடனை திருப்பி தரணுன்ற உணர்வு வரும். அவரை ஃபேஸ் பண்ண முடியலன்ற இயலாமை தான் உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்குது. அந்த இயலாமை உண்மைன்னு ஏற்றுக்கோங்க. அதை கடங்க கொடுத்தவர்கிட்ட திருப்பி பேசுங்க. எனக்கு உண்மையிலேயே உதவி தான் செஞ்சீங்க அந்த நேரத்தில், இன்றைக்கி எனக்கு திருப்பி தர முடியல, எனக்கு இவ்வளோ டைம் தேவைப்படுது, நான் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் ஆக வேண்டியிருக்கு, முடிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு பதிலாக அவர் தவிர்க்கிறது மூலியமாவோ இல்லை இன்னொரு கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறதோ அதுக்கு தீர்வாக இருக்கவே முடியாது. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் வட்டிக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வாங்குகிற கடன் அந்த வட்டி இன்னும் கம்மியாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு 6%
கடன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இது நியாயமான கடன் தான், அந்த கடன் வாங்கிட்டேன், இதை கொடுக்க முடியல, அது திருப்பி டைமுக்கு செலுத்த முடியல, நான் இன்னொரு கடன் வாங்குறேன்னா அது நல்லா கவனிங்க, 6% இருக்காது, அது 9%, 12%, 15% போய் நிற்குது. அப்போ அதிக வட்டிக்கு நீங்கள் குறைந்த வட்டியிலேருந்து அதிக வட்டிக்கு நீங்கள் மாறும்போது உங்கள் ரீபேயிங் கெப்பாசிட்டி இன்னும் மிஸ் பண்ணுறீங்க. இது எப்படி உங்களுக்கு ரைட்டுன்னு தோணுது? அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு செயல்படுறது மட்டும்தான் அங்கே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்கள் சிந்தனை தவறான பாதையில் தான் போகும். அவசரத்துக்கு செயல்படணும், அவர்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்போ அடுத்து வாங்கின கடனை நீங்கள் காப்பாற்ற போகிறது இல்லைன்னு இப்பயே முடிவு பண்ணிட்டு தான் வாங்குறீங்க. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நிதானமாக தெளிவாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. நான் தவறு பண்ணியிருக்கேன், நான் திருத்திக்கணும், என்ன தவறு, நான் வருமானத்தை கூட்டணும், வருமானத்துக்குள்ளார என் கட்டுப்பாட்டில் என் செலவுகள் இருக்கணும் அப்படிங்கிற புரிதலோடு அதை கையாளும் போது தான் அடுத்த கடனை நான் சரியாக கையாள முடியும். இது எல்லாத்துக்கும் ஜோதிடம் அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஒரு 30லேருந்து 35 நாட்களுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையை என்ன நடக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் வருதுன்னா ஏன் நீங்கள் ஜோதிடம் படிக்கக்கூடாது? கட்டாயமாக நீங்கள் ஜோதிடம் படிங்க. குறிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.